வந்தோடனே சொல்லிட்டாங்க, மாஸ்டர் எனக்கு சுட்டு போட்டாலும் டான்ஸ் வராது. டேரக்டர் கூப்பிட்டு ஒரு பம்ஸ் தெரியுமா அப்படின்னு. பம்ஸா என்ன சார் அது அப்படின்னு. இப்படி டச் பண்ணுறது, இங்கே டச் பண்ணுறது, எல்லாம் முதுகு அடிச்சுக்கிறது, இதுதானா இது பம்ஸா இதுக்கு பேர் அப்படின்ட்டு. ஒரு டான்ஸில் அடிச்சுக்க முடியாது, எந்த ஆர்டிஸ்ட் அடிச்சுக்கணும். தத்தக்க பத்தக்க ஏதோ செஞ்சா கூட அது ஒரு ஸ்டைலாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு டான்ஸும் வரல, என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா எந்த ஆர்டிஸ்ட் சொல்வீங்க? அது சொல்லக்கூடாது, சொன்னால் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. 12 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவரை பார்த்தா நாங்கள் சிவாஜி அவரெல்லாம் மட்டும் இப்படி கை வச்சுட்டு தான். அது ஒருத்தி டான்ஸும் தெரியாது, அவனை வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம், சாங் ஒர்க் பண்ணிருக்கோம். ஆனால் ஆடுறதுக்கு முன்னால் ஏகப்பட்ட இது மாஸ்டர், இதுதான் நான் சொல்கிறாங்க மாஸ்டர். நீங்க கட்ட படத்தோட அதுக்கான போனஸையும் சேர்த்து உங்க அக்கௌண்ட்ல தங்கமாவே கிரெடிட் பண்ணிடுவோம். 11 மாசம் முடிவுல உங்களுக்கு பிடிச்ச நகையை வாங்கிக்கலாம். டிஜி கோல்டு, இது டெய்லி கோல்டுங்க. நாதஸ் மீடியாக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா, 50 வருடங்களுக்கும் மேலா படங்கள்ல இவங்க அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபரா பண்ணி, டான்ஸ் மாஸ்டரா பண்ணி, எல்லா ஹீரோ ஹீரோயின்ஸ் கூட இவங்க வந்து வேலை பார்த்துருப்பாங்க. சினிமா ஆரம்பிச்சிருந்து எம்ஜிஆர் சாரா இருக்கட்டும், சிவாஜி சாரா இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மாவா இருக்கட்டும், எல்லா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட இவங்க வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா நீங்க இப்படி கடவுள் பாட்டுகள், டூயட் பாட்டுகள்லாம் பாடினாலும் ஃபோக் பாட்டு பண்ணும்போது ஒரு வேற மாதிரி ஒரு டைமென்ஷன்ல இருக்கும்ல மேம்? ஆமாம், நிறைய பண்ணியிருக்குமே. சட்டமன் கையிலே வெஸ்டர்ன் இல்லை, அது பரதநாட்டியம் இல்லையே. ஓகே. இந்த சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே அது தரும் அந்த சாங்கு. ஓகே. அதில் அப்போ வந்து பம்ஸ்ன்னு வந்தது, ஒரு டான்ஸ் பம்ஸ். ஆமாம், டேரக்டர் கூப்பிட்டு ஒரு பம்ஸ் தெரியுமா அப்படின்னாரு. பம்ஸா என்ன சார் அது அப்படின்னு. இல்லை பம்ஸில் ஒரு ஆங்கிலம் வந்து என்னை கூப்பிட்டு ஆட வச்சு காமிச்சார், இது இப்படி தான் இருக்கும். ஓகே சார் பண்ணிடலாம் அப்படின்னு. அப்போதான் பார்க்குறீங்க? அப்போதான் பார்க்குறேன். ஓகே சார் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பூஜை சாங்கே அந்த சாங் தான். ஃபஸ்ட்டு டே பூஜை சாங் தான் அந்த சாங். சரி பண்ணிடலாம் சார். அது ஒன்றும் இல்லை, இப்போ பண்ணுறது தான். இப்படி டச் பண்ணுறது, இங்கே டச் பண்ணுறது, எல்லாம் முதுகு அடிச்சுக்கிறது, இதுதானா இது பம்ஸா இதுக்கு பேர் அப்படின்ட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே பண்ணுவோம். அந்த பாட்டு ஹிட்டு, சுகமதியோட பாட்டு ஹிட். கமல்ஹாசன் சார். கமல்ஹாசன் ஃபஸ்ட்டு படம். கமல்ஹாசனுக்கு ஒரு 3-4 படம் பண்ணியிருக்கேன். தேவர் ப்ரூஸ் படம், ராம் லக்ஷ்மண், இது அப்படியே ரஜினி வந்து அன்புக்கு நான் நடிப்பேன், ரங்கா பில்லா இல்லை ரங்கா, அன்புக்கு நான் நடிப்பேன். இன்னொரு படம் ஏதோ ஒரு படம் பண்ணேன். தேவர் ஃபிலிம்ஸ் ஃபுல்லாக நான் பண்ணியிருக்கேன். ஓகே. அப்போது தேவர் ஃபிலிம்ஸு, ஏவிஎம், எல்லா கம்பெனியும் மோஸ்ட்லி பண்ணியிருக்கேன். கம்பேர் பண்ணக்கூடாது தான், பட் இருந்தாலும் கமல்ஹாசன் சார் நல்லா ஆடுவாரா இல்லை ரஜினி சார் நல்லா ஆடுவாரா? கமல்ஹாசன் தான். கமல்ஹாசன் பக்கா பரதநாட்டிய டான்ஸ். அவர் அரங்கேற்றம் பண்ணாரு. அவர் வந்து தங்கப்பா மாஸ்டர்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தார். ஓகே. சோப்ரா கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தார், டான்ஸ் அசிஸ்டண்டாக இருந்தார். அவரும் ரகுராம் மாஸ்டரும் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க 2 பேருமே அவங்கக்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தாங்க. அப்புறம் தானே அவர் நடிகர் ஆனார். அவர் அசிஸ்டண்ட் ஆகிறத பார்த்து தானே பாலச்சந்திரன் நடிகர் ஆக்குனாரு. அதனால அவர் டான்ஸில் அடிச்சுக்க முடியாது, எந்த ஆர்டிஸ்ட் அடிச்சுக்கணும். அவர் நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம், இன்றைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவர் வந்து ரஜினி வந்து அவர் அந்த இதில் அவர் இவ்வளோ பண்ணுறதே பெரிய விஷயம். ஸ்டைலை வச்சு அடிச்சுட்டு பண்ணிடுவார். அவர் எனக்கு வரலன்னு ஒத்துக்குவார். ஓகே. ரொம்ப ஃப்ராங்க், வரலன்னா மாஸ்டர் இது வரல மாற்றிடுங்க அப்படின்றாரு. வரலன்னு மாற்றிடுங்க அப்படின்றது. அது நாங்கள் ஒரு சாங் பண்ணோம், இவர் பேர் ரங்கா நம்முடைய தங்கான்னு ஒரு சாங் ஒன்று வரும். மவுண்ட் ரோடு, பிராட்வே, இங்கெல்லாம் நாங்கள் கேமராவில் வச்சுக்கிட்டு வேனில் வச்சுக்கிட்டு போவோம். இவங்க 2 பேரும் ஆடிக்கிட்டு வரோம் அந்த ரோட்டில். ஆனால் முதலே மூமெண்ட் சொல்லி கொடுத்துருவோம். அவங்க அந்த மூமெண்ட்டை கவுண்டிங் வச்சுட்டு இது இத்தனை அப்படின்னு, இது 4 பண்ணுங்க, இது 8 பண்ணுங்க, இது 4 பண்ணுங்க, எல்லாம் முதலே நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். பட் ஒரு பப்ளிக் ரோட்டில் அவங்க டான்ஸ் ஆடிட்டு வருவாங்க. அந்த மாதிரி சாங் ஒன்று எடுப்போம். அதுக்கப்புறம் போட்டி ஒன்று இருக்கும் ஸ்டேஜில், ராதிகாவுக்கும் ரஜினி. அது அந்த சாங், அந்த படமும் ஃபுல்லாக வந்து அன்புக்கு நாடுக்கும் ரஜினிக்கு ஃபுல்லாக நான் பண்ணேன். அதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது வந்து அவருடைய ஸ்டைல், நம்ம செய்வோம், அது அவருடைய ஸ்டைலில் செஞ்சுட்டு அது நல்லா இருக்கும் பார்க்க. ஓகே. அவருடைய தத்தக்க பத்தக்க ஏதோ செஞ்சால் கூட
அது ஒரு ஸ்டைலாக ஸ்டைலா இருக்கும். இருக்கும். ஆனால் இப்போ அவர் மாறிட்டார். இப்போ அந்த இது வந்தது இல்லைங்களா, பாஷா, ம். அதுலேருந்து அவர் கொஞ்சம் நல்ல டான்ஸ் டான்ஸ். நல்லா பண்ணார். ஓகே. அதுக்கு அது போக்கிரி ராஜா ம். அதெல்லாம் நல்லா பண்ணார். ஸ்போக்கெல்லாம் நல்லா பண்ணார். ஓகே. ரகு கமல் வந்து எல்லா டைப்பும் பண்ணுவார். இவர் வந்து சில டைப் ஃபோக்கு, இந்த வெஸ்டர்ன் Western. இதெல்லாம் நல்லா பண்ணுவார். ஓகே மேம். இந்த ஆர்டிஸ்ட் வந்து என்ன ரொம்ப தொல்லைப்படுத்திட்டாங்க, அவங்களுக்கு டான்ஸும் வரல, என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா எந்த ஆர்டிஸ்ட் மேம் சொல்லுவீங்க? அது சொல்லக்கூடாது, சொன்னால் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இல்ல ஏதாவது ஒன்று. இல்லை அப்படி பண்ணதில் வடிவு கரசு. ஓகே. அது அவங்க ஸ்டேஜ்லேயே சொல்லிட்டாங்க. என்னுடைய அரங்கேற்றத்துக்கு வந்திருந்தாங்க. ஆ. அப்போ அவங்க ஸ்டேஜ்லேயே அதை சொன்னாங்க. அதனால் அந்த தைரியமாக சொல்கிறேன். வடிவு கரசி ஹீரோயினாக பண்ணாங்க. போர்ட்டர் பொன்னுசாமி அந்த படத்தில் நமக்கு பரதநாட்டியம் எல்லா டைப்பும் பண்ணணும். ஓகே. டூயட்டு சுட்டு அம்மா வந்தோடனே சொல்லிட்டாங்க, மாஸ்டர் எனக்கு சுட்டு போட்டாலும் டான்ஸ் வராது, என்னை என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது அப்படின்ட்டேன். ஓகே. இந்த அம்மா வச்சுட்டு என்ன பண்ணுறது, உடனே ட்ராலியில் ஏற்றி நிற்க வச்சுட்டு கை அப்படி வச்சுட்டு அப்படியே ட்ராலியை இழுக்க வேண்டியது. ஓகே. அந்த மாதிரி அப்படி நடந்து கை இடுப்பில் வச்சுக்கணுமா இப்படி இப்படி நடந்தாது, அப்படி டேர்ன் பண்ணி பாருங்க, அவ்வளோ இப்படி எடுத்துடுறது. அதை நாங்கள் மியூசிக் அது இதுல ஃபிட் பண்ணி போட்டுக்குவோம். ஓகே. மியூசிக் போட்டால் நம்ம வந்துட்டு சொல்லி எல்லாம் ஆட வைக்கணும். அவங்கள நடக்க சொல்லி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த Sing மாதிரி பண்ணிட்டு. சிங் பண்ணிக்கணும். ஓகே. அந்த மாதிரி அவங்களையும் வச்சு அதை இதை பண்ணி ஏதோ இப்படி போஸ் கொடுத்து அப்படி போஸ் கொடுத்து அப்படி இப்படி நடந்து வர்றது, இப்படி கை வச்சுக்கணுமா, இந்த கை வைக்கிறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அது ஒரு கஷ்டமான ஒரு மூமெண்ட்டு. ம். மற்றபடி ஜெயமாலினிக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ பீரியடு மற்றவங்க யாரும் அவ்வளோ கஷ்டப்படுத்தலை. அவங்கள தான் சொல்லலாம், சொல்கிறதா இருந்தால் அவங்கள தான் சொல்லலாம். அவங்க முதலே ஒத்துக்கிட்டாங்க, ஓகே. எனக்கு வராது, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது அப்படின்னு. அவங்களுக்கும் தேங்காய் சீனிவாசனுக்கும் போயிடுச்சு, அவருக்கும் சுட்டு போட்டாலும் டான்ஸ் வராது. ஓகே. அதனால் எல்லாருமே க்ளோஸ். அப்படியெல்லாம் இருக்கும்போது என்ன பண்ணுவோம், நாங்கள் க்ளோஸ்லேயே கொண்டு போவோம். ம். அப்படியே பாடிட்டே நடந்து போகிற மாதிரி ஓகே. அந்த மாதிரி. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேமரா ஆங்கிளை சேஞ்ச் பண்ணுவோம். ரொம்ப அந்த எங்கேயாவது விட்டு ஓட விட்டு லைட்டு அப்படியே கையை வச்சுட்டு அப்படியே ஓடுங்க அப்படின்னு சொல்லி ஓட வச்சுட்டு அதை மியூசிக்கில் சிங் பண்ணிக்கணும். அது அவ்வளோ அழகா இருந்துரும். அது அழகாக இருக்கும். அது தகுந்த மாதிரி தான் இந்த மியூசிக் நான் கேட்பேன், ம். இந்த மியூசிக் இந்த இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணுறது நாங்கள் தான். ஓகே. டான்ஸ் மாஸ்டர்ஸ் தான் வந்து இந்த மியூசிக்கு இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த மியூசிக்கு இந்த மாதிரி ஷார்ட் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு டேரக்டர்கிட்ட சொல்லுவோம். அந்த டேரக்டரும் ஒத்துக்கிட்டு செய்வாங்க. சில டேரக்டர்ஸ் வந்து அவங்க ஷார்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க, மாஸ்டர் இதுதான் ட்ராலி, அவங்க அங்கேருந்து வரணும், இப்படி பண்ணிட்டு இப்படி போடும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க movement மாதிரி setup பண்ணி ம். அது நாங்கள் ஓகே. இந்த பாட்டு நான் வந்து இவ்ளோ ஹிட் ஆகும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு ஒரு பாட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? எந்த பாட்டு ஹிட் ஆகும்னு நினைக்கலன்னா இது மாதவி பொன்மயிலான். ம். இதில் என்ன படம், இருமலர்கள். ம். மாதவி பொன்மயிலாள் தோகை விதித்தாள் அந்த பாட்டு நாங்கள் எடுக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இந்த அளவுக்கு பெருசாக ஹிட் ஆகணும்னு நாங்கள் நினைக்கல. ஆனால் அது பெரிய ஹிட் ஆச்சு. ஓகே. ஏன்னா பத்மினி டான்ஸ் ஆடுவாங்க, மயில் மாதிரி ம். ஆடுவாங்க. இவர் கோவலன் மாதிரி, அந்த அம்மா மாதவி மாதிரி ஓகே. கெட்டப். ஆ. அந்த மயில் டான்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். அது இப்போ பார்த்தீங்கன்னா கூட தெரியும், Okay. ட்ரெஸ் எல்லாம் கூட பீகாக் மாதிரி அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ நாங்கள் எடுக்கும்போது இது எதுக்கு தேவையில்லாமல் இதை போய் அட்டாச் பண்ணுறாங்க, இது படம்லாம் முடிஞ்சு போய் அப்படின்னு நாங்கள் பேசிக்குவோம். பட் பார்த்தா படத்தில் இது ஃபஸ்ட்டு அந்த சாங், அது பார்த்த உடனே எல்லாம் ஹிட்டு. அந்த சாங் நல்லா ஹிட் ஆச்சு. அவங்க 2 பேர் காம்பினேஷன் எப்போவுமே சிவாஜி பத்மினி காம்பினேஷன் எப்போவுமே எப்பவுமே ஹிட் hit ஆகிடும். ஓகே. அது நல்லா இருந்துச்சு. அது ஒன்று. ரெண்டாவது இதில் இந்த இந்த முருகன் பாட்டு பண்ணேன், வேலும் மயிலும் துணை. ம். அந்த படத்தில் ஒரு சாங் ஒன்று பண்ணேன். அதாவது முருகன் வந்து குழந்தையா முருகன் ஆடிட்டு இருப்பாரு, இவர் கனவு ராதா எம்ஆர் ராதா கனவு காண்ற மாதிரி Okay. அந்த சாங். எம்ஆர் ராதா தெரியுமா? தெரியும். அவர் வந்து கனவு காண்ற மாதிரி அவர் கனவுல முருகன் டான்ஸ் ஆடுறாங்க. அந்த சாங் ஒரு வாரம் ஷூட் பண்ணோம். மதுரை, திண்டுக்கல், எந்த ஊருக்கு, பழனி கோயில் மேலையெல்லாம் போய் ஷூட் பண்ணி இந்த தங்க கோபுரத்துக்கிட்டலாம் வச்சு எடுத்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இப்படி எடுத்தோம். ஒரு வாரம் எடுத்தோம். இதுக்கிட்ட என்ன இப்படி போய் இந்த குழந்தைய வச்சு எடுக்கிறாங்களேன்னு அப்போ நான் கொஞ்சம் அதை சாதாரணமாக ஃபீல் பண்ணேன். ஆனால் அந்த வேலும் மயிலும் துணைன்ற அந்த டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி அந்த சாங் அவ்வளோ ஹிட் ஆச்சு. அப்போ அந்த பீரியடில் ஓகே. அந்த சாங்குக்காகவே அந்த படம் ஓடிச்சு. அந்த மாதிரி சில எம்ஆர் ராதா சார் கூட ஏதாவது பேசியிருக்கீங்களா? எம்ஆர் ராதா பார்மகளை பாடல, எம்ஆர் ராதா தான் எங்களுக்கு குரு படத்தில். ஓகே. அவர் தான் வாத்தியார். ஓகே. நான் பேசியிருக்கேன்.
எம்ஆர்ஆதாவோட எப்படி மேம் அவர் பேசினாலே இந்த மாதிரி அவரு எப்பவுமே அதான் எப்பவும் சினிமாவில் பேசுகிற மாதிரி தான் Natural ஆ பேசுவாரு. நேச்சுரலாக அப்படிதான். நாங்கெல்லாம் பயப்படுவோம்ல அவரை நான் வந்து எனக்கு அது 12 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவரை பார்த்தா நாங்களாம் சிவாஜி அவரெல்லாம் மட்டும் இப்படி கை கட்டிட்டு தான் நிற்போம், பேசக்கூட மாட்டோம். அவர் அந்த படத்தில் வந்து நாங்கள் எங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்குற டான்ஸ் டீச்சர் அவர் அந்த படத்தில் அதில் ஆக்ட் பண்ணியிருக்கோம். அவர் கூடயும் ஆக்ட் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. சவுகார் ஜானகி அவர். இப்படி போயிட்டு இருக்கும்போது ஐட்டம் டான்ஸ்லாம் அந்த காலத்துல ரொம்பவே எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு டான்ஸா இருக்கும். அதுல வந்து சில்க் ஸ்மிதா மேம் அவங்க கூடலாம் அவங்க ஃபர்ஸ்ட் படமே நான் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சில்க் ஸ்மிதாக்கு ஃபர்ஸ்ட் படம். அப்போ அவர் டான்ஸே தெரியாது. அது ஒரு டான்ஸே தெரியாது. அவனை வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம், சாங் ஒர்க் பண்ணியிருக்கோம். அவன் அந்த லுக்கில் வச்சு அடிச்சுட்டு போயிடுவான். அந்த பார்வை நடந்து அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரிஹர்சல் பண்ணி ஒரு 3 நாள் அவளுக்கு சொல்லி கொடுத்து அப்புறம் அந்த சாங் ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் ரங்கால சில்க் ஸ்மிதாக்கு பண்ணியிருக்கேன். இது இன்னொரு படம் 4-5 படம் பண்ணேன். தெலுங்கு படம் 2-3 படம் பண்ணியிருக்கேன் சில்க் ஸ்மிதாக்கு. அதுக்கப்புறம்லாம் அவள் ஈஸியாக ஒரு தரம் பார்த்தாலும் அடுத்து பண்ணிடுவாங்க. அவங்க ஏதாச்சும் உங்ககிட்ட ஏதாவது பேசியிருக்காங்களா மேம்? இந்த ஸ்டெப் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படிலாம் ஏதாவது சொல்லியிருக்காங்க? ஐயோ அது ரொம்ப நச்சு. மாஸ்டர் ஆடிடும். ஆனால் ஆடுறதுக்கு முன்னால ఏగப்பட்ட ఇది మాస్టర్ ఇది ఇంత నాకు రాదని మాస్టర్ లేదమ్మా నువ్వు చేస్తావులే నువ్వు చెయ్యి నువ్వు ఒకసారి చేసి చూడు రాకపోతే నేను మార్చేస్తా அப்படின்னு நான் உடனே மாற்றிக்கிறேன். ஒரு வாட்டி பண்ணேன் இல்லைன்னா நான் மாற்றிடுவேன். கரெக்டாக பண்ணிவிடுவோம். அந்தே இங்கே அப்படின்ட்டு தீர்வு சரியில்ல அப்படின்ட்டு போயிடுவோம். இந்த மாதிரி அதாவது லேஸில் ஒத்துக்க மாட்டா, ஆனால் கரெக்டாக பண்ணுவேன். அந்த மாதிரி அவங்ககிட்ட நீங்க பார்த்து நல்லா பண்றாங்களே அப்படின்னு நினைச்ச ஒரு பாடல் தான் நல்லா பண்ணாங்க. எனக்கு பொன்மீனி அந்த சாங் அது நான் மாஸ்டர் இல்லை, அது வந்து ரகுராம் மாஸ்டரு, கமல்ஹாசன். அதெல்லாம் கமல்ஹாசன் தான். பாதி மாஸ்டர்ஸ் வச்சா கூட பாதி கோரியோகிராஃப் கமல்ஹாசன் அவரே பண்ணிடுவேன். அது எந்த மாஸ்டராக இருந்தாலும் அவரே பண்ணிடுவேன். நான் அப்படி வச்சுக்கிறேன், நான் அப்படி பண்ணிக்கிறேன், என்னுடைய ஓனாக பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிடுவேன். அந்த பாட்டு பொன்மேனி அது ரொம்ப பியூட்டிஃபுல் சாங். அது அதே மாதிரி சலங்கை ஒலி எல்லா சாங் இந்த இதில் ஆடுறது, கணக்கு மேலே ஆடுறது, அதெல்லாம் யாரும் அந்த அளவுக்கு ஒரு இது செய்ய முடியாது. அந்த சாங்லாம் ரொம்ப வியப்பாக இருக்குது. அதெல்லாம் பார்த்து ஒரு ஐட்டம் சாங். அதெல்லாம் இந்த சலங்கை ஒலியில் அந்த சாங்கு. அப்புறம் வந்து இவன் சைலஜ் ஆடுவாங்க ஒரு சாங் ஸ்டேஜில் லாஸ்ட்டு ஓ நம்ம சிவா அந்த சாங். அதெல்லாம் வந்து இவர் சேஷுராஜுன்னு சொல்லிட்டு அவங்க ஆந்திராவில் கூச்சிப்புடி மாஸ்டர். அது என்ன ஆந்திரா படங்கிறதுனால கூச்சிப்புடி மாஸ்டர் வச்சு அவங்க பண்ணிடுறாங்க. அது ரொம்ப நல்லா. அதில் ஆடினதெல்லாம் கூச்சிப்புடி ஸ்டைல், நாட் பரதநாட்டியம். கமல்ஹாசன் ஆடினது அந்த படத்தில் அது ஃபுல்லாக கூச்சிப்புடியும் பரதநாட்டியமும் கிட்டத்தட்ட கொஞ்சம் வித்தியாசம். 2 இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அந்த படம் ஃபுல்லாக ஒரு கூச்சிப்புடி ஸ்டைலில் ஆடிருப்பாங்க. நல்லா